சார் யாரு? சேட் அனுப்பிச்சாரு. பரணிப்பாவோட லாரியை கொடுத்துற சொன்னாரு. இந்தாங்க சாவி. நேத்து தான் சேட்டுக்கு முழு பணத்தையும் கொடுத்து விட்டேன் சொன்னாரு. பாத்தியா நம்ம மேல இம்பிட்டு பாசம்னு. வண்டி எங்கப்பா? யாரு? சொல்லு சேட்டு. நீங்க தேடிட்டு இருக்க அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் வரீங்களா? மூணார் பக்கத்துல பூக்காடுன்னு ஒரு கிராமம். அங்க போனீங்கன்னா அவங்க பிடிச்சிடலாம். கொடு. சார் என்னாச்சு சார்? புட்டிடா சத்தம். யாரா நீ? என்னடா அவன் இருக்கு? பாஸ், இதுல 33,000 ரூபாய் இருக்கு பாஸ். 2,30,00,000. அதுல 1,28,67,000 ரூபாய் இருக்குன்னா 1,01,33,000 ரூபாய் குறையுது. என்ன பண்ணீங்க? செலவு பண்ணிட்டோம். முளைப்பாரி திருவிழா. தலைமை குங்குமராஜன். யார் காசுல? இப்ப கூட ஊரை கூட்டி ஒன்று அசிங்கப்படுத்த முடியும். வேலையா ஐயா, வேலையா. எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு என் பணம் 1 பைசா குறையாம வேணும். எங்க கிட்ட கிடைச்சதால திருப்பி கொடுத்தோம். இதுவே வேற யார் கையில கிடைச்சிருந்தா மொத்தமா போயிருக்கும்ல. விட மாட்டேன். மீதி பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? அதான் செலவு பண்ணிட்டோன்றான்ல. பாஸ், அதான் அவங்க கிடைச்சிட்டாங்கல்ல, பணமும் வந்துருச்சு. அப்ப நான் கிளம்புறேன் பாஸ். இரு. பாஸ், பேலன்ஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கும். ஒண்ணும் பண்றாதீங்க பாஸ். ஒரு பைசா கூட வாங்காம உங்களோட டிராவல் பண்ண பாஸ். பாஸ் 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 விட்டுருங்க பாஸ், விட்டுருங்க பாஸ், பாஸ் பாஸ். பணத்துல வாங்கின காரோட சாவி, இது லாரியோட சாவி, ஹோட்டல் சாவி, வீட்டு சாவி, பத்திரம் எல்லாம் மொத்தமா இருக்கு. வேற என்னெல்லாம் வாங்கினீங்க? தப்பான பணத்துல எனக்கு எதுவும் வேணான்னு. உன் சந்தோஷத்துக்காக தான் அந்த பணத்தை எடுத்தேன். இல்லைன்னா அது தொட்டிருக்க கூட மாட்டேன் பண்ணி. என் கூட வாங்க. நட. വരൂ വരൂ, ഇരിക്കുന്നേ. ആ പിന്നെ തിരുവിഴയെല്ലാം നല്ലപടിയാ മുടിച്ചതാ. திருவிழா நடந்த கலைப்பில் இருக்கீங்க போல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா, பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. வாங்கின வீட்டை உடனே விற்கிற அளவுக்கு திருவிழா நடந்துச்சு.
പണമെല്ലാം ചെലവായി പോയില്ലേ? செலவாயிடுச்சா? ஆமா. ₹10,00,000 வீட்டை 25 லட்சத்துக்கு விற்கிற நாயே. പ്രശ്നമൊന്നുമില്ലെന്ന് ഞാൻ നോക്കിക്കോളാന്നേ. கிளம்புறாங்க. വരൂ വരൂ. ബിസിനസ് ഒക്കെ എങ്ങനെ പോകുന്നുണ്ട്? ஐயா ஹோட்டல் பத்திரம் இதை வச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்னது? പിടിയാ പിടിക്കാനല്ല പറഞ്ഞത്. വേണ്ടെന്ന് പറഞ്ഞല്ലേ ഞാൻ വിറ്റത്. പിന്നെ തിരിച്ച് എന്റെ അടുത്ത് കൊണ്ടുവന്ന ஐயா பணம் அவசரமா தேவைப்படுது, அதனாலதான். அர்ஜென்ட்டுங்களே பாதி வேலை பரா ஆരെങ്കിലും வாங்கிக்கொள்ளும். ஐயா எங்களுக்கு இங்கே வேறு யாரையும் தெரியாதுங்க. தயவு செஞ்சு நீங்களே பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க. என்னடா என்ன? ஆதியா സ്ഥലം കാലിയതേ. ஏய் நீ அடியாள விളിച്ചോണ്ട് വന്നിരിക്കുന്നല്ലേ? இல்லையா, எங்களையும் அடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காயா. ഞാൻ ആരാധന കാണിച്ചു കൊടുക്കണല്ലേ? കയ്യടാ കയ്യെടുക്കണ പറഞ്ഞത്. നീ എന്നെ അടിച്ചല്ലേ? നിന്നെ ഞാൻ എടുത്തോളാം. അയ്യോ ഒന്നും ചെയ്യല്ലേ. എന്റെ അടുത്ത് പണമൊന്നുമില്ല. 70 ലക്ഷം. ഈ സംഭവം നടന്ന ആരെങ്കിലും കണ്ടോ? சைலண்டா வந்தா எப்படி? இன்னும் 76,33,000 எப்படி தரப்போறீங்க? இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம். வாங்கின 2 இடத்தோட பத்திரத்தையும் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே என்ன திருடவா முடியும்? போ, அந்த ஹோட்டல்ல திருடிட்டு வா. என்னது? திருட்டு புத்தி எங்க ரத்தத்திலே இல்லை. அப்ப ஏன் பணத்தை எடுத்தது? ஐயா எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பணத்தை எடுத்துட்டாங்க ஐயா. மீதியை வச்சிருக்கணும்ல. ஆமாய்யா, தெரியாம பண்ணிட்டோம், தப்புதாய்யா. அப்பா ஒண்ணும் பண்ணிடாது. அப்ப நீ போ. என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதயா. அவ்வளோ ஒன்றும் பண்ணிடாத. நான் போறேன். இரு. அதுல புல்லட் இல்ல. ஓ
இதுல எவ்வளவு இருக்குன்னு நீயே பாரு. 11,330. இதுக்கே நாக்கு தெல்லுது இல்ல? 2,30,00,000. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்.